கடந்த 4 ஆண்டுகளில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று சிக்கி தவித்த சுமார் 2400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் மீட்கப்பட்டதாக அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறுபான்மையின நலன் மற்றும் அயலக தமிழர் நலத்துறை மானிய கோரிக்கையில் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் வேலைக்காக சென்று வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் சிக்கி தவித்த சுமார் 2400 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வெளிநாடுகளுக்கு பணி நிமித்தமாக சென்று எதிர்பாராத விதமாக உயிரிழந்த சுமார் 1200க்கும் மேற்பட்ட தமிழர்களின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டு அவர்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கு எதிர்பாராத விதமாக அங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக சிக்கித் தவித்த சுமார் 2494 தமிழர்கள் தாயகம் மீட்கப்பட்டுள்ளனர். 4 ஆண்டுகளில் வெளிநாடுகளுக்கு பணி நிமித்தம் சென்ற காலமாகிவிட்ட ஏறத்தாழ 1237 தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டு வருவதற்கு பேருதவி புரிந்து அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு சகோதரத்துவ மனப்பான்மையோடு துணை நின்றுள்ளது என்பதை பதிவு செய்கிறேன். 2024-2025 நிதியாண்டில் 6,13,69,922 ரூபாய் செலவில் முகாம்களில் வசிக்கும் 19,551 இலங்கை தமிழர்களுக்கு ஆடகை வழங்கினோம். அது மட்டுமல்ல, 2023-2024 ஆண்டு நிதியாண்டில் 19,498 குடும்பங்களுக்கு 2,50,54,930 ரூபாய் செலவில் பயன்பாட்டுக்குரிய பாத்திரங்களை வழங்கி நம் சகோதரர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நம்முடைய திராவிட மாடல் அரசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.